Welcome to TNPC Max's Art. A sum of rupees 53 is divided among A, B, C is a such a way that get 7 rupees more than what B gets. A B gets rupees 8 rupee more than what C gets. The ratio of their share is இதுதான் கேள்வி. கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. 53 ரூபா இருக்குது, அதை மூணாக ஏபிசின்னு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ 7 ரூபா யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா பியை விட 7 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. ஸோ சியை விட அதிகமாக பி 8 ரூபா வாங்குறாங்க. ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஏ இஸ் ஈக்குவல் டு 7 + பி, பி இஸ் ஈக்குவல் டு சி + 8. சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷனாக அப்படி இது பண்ணணும்னு சொன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஏபிசி, ஏ + பி + சி இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ வந்துட்டு ஏவுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 7 + பி. ஸோ பியோட வேல்யூ சி + 8 இருக்கே, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சி + 8 + சி இஸ் ஈக்குவல் டு 53. ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணணும்னு சொன்னாக்கா 3c + 23 இஸ் ஈக்குவல் டு 53. 3c is equal to 30, c is equal to 10. ஸோ இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏல அந்த ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 53ல் நீங்கள் வந்துட்டு அந்த சிஏ 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 25 வரும். ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு 18 வரும். பி கெட்ஸ் 8 rupees மோர் தென் சி கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி கெட்ஸ் 10 rupees மோர் தென் 8ன்னு சொன்னாக்கா 8 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10 + 8 18. பியோடைய வேல்யூ வந்துட்டு 18. சரி, அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்தது பி 18ன்னு சொன்னாக்கா பியை விட 7 ரூபா அதிகம். கெட்ஸ் மோர் தென் கெட்ஸ் 7 rupeesன்னு சொன்னாக்கா 18 + 7, ஸோ 25 rupees. ஏவோட வேல்யூ வந்துட்டு 25. ஸோ இந்த ரேஷியோ எவ்வளோன்னு சொன்னால் 25, 18, 10. ஆப்ஷன் பி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப்.